குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நாம் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் என்னன்னா அப்பேரண்ட் டெப்த், அதாவது தோற்ற ஆழம். ஒரு ஃபிஷ் டேங்க் இருக்குது, இல்லைனா ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது, அதில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. அதை நம்ம எட்டி பார்க்கணும்னு வச்சுக்கவே. அப்படி பார்க்கும்போது அந்த ஆப்ஜெக்ட்டு கொஞ்சம் மேல் நோக்கி தெரியும். அதாவது இதுதான் ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது, இதில் ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே வச்சுட்டோம். இது நம்ம இந்த மாதிரி, இதுதான் ஐ. இந்த இடத்துல நம்ம நின்று பார்க்குறோம் பர்பெண்டிகுலராக. இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பர்பெண்டிகுலராக நாம் பார்க்கும்போது இந்த ஆப்ஜெக்ட்டு எப்படி தெரியும்னா கொஞ்சம் மேல் நோக்கி இங்கே தெரியும். இந்த ஆப்ஜெக்ட் இமேஜாக தெரியும். ஏன் அப்படின்னா ரிஃப்ராக்ஷனால தான். அதுவே சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அதோட ரியல் டெப்த் தெரியும். இங்கே தெரியும் ஆப்ஜெக்ட். சைட்லேருந்து பார்த்தா ரியல் டெப்த் இங்கே தெரியும். பட் அதுவே இந்த மாதிரி இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பர்பெண்டிகுலராக இங்கேருந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த ஹைட்டில் கொஞ்சம் மேல் நோக்கி தெரியும். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், இதுதான் ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல இருக்குது. ஆப்ஜெக்ட்டு லைட் வச்சுக்காதே. அப்போ இங்கேருந்து ஒரு லைட் அடிக்கிறோன்னா எப்படி தெரியும்? இந்த லைட் ரே வந்துட்டு இந்த பவுண்ட்ரியில் படும். அதாவது இது ஏரு, மேலே இருக்கிறது இது ஏரு, இது வாட்டர். ஓகே. ஸோ இந்த ரே வந்துட்டு 2 ரே போகணும்னு வச்சுக்கவே. இங்கேருந்து ஒரு ரே வருது, இது ஏ. இங்கேருந்து இன்னொரு ரே வருது, இது பி. 2 ரே இன்ஸ்டன்ட் ரே. ஓகேவா? ஏன்னா இங்கேருந்து தான் போகுது. அதனால் இது வந்துட்டு ஃபஸ்ட்டு மீடியம் N1. இங்கே என்ன ஆகுது? இந்த பவுண்ட்ரியில் பட்டு, பவுண்ட்ரினா எல்லை, எதுக்கும் ஹேருக்கும் வாட்டருக்கும் உள்ள எல்லை இது. இதில் பட்டு இந்த மாதிரி ரிஃப்ராக்ஷன் ஆகும். ஓகே. அப்போ இது N2, இது செகண்ட் மீடியம். ஓகேவா? அதே மாதிரி இங்கே நடக்கும். இந்த மாதிரி இன்சிடென்ட் ஆகி இந்த மாதிரி ரிஃப்ராக்ஷன் நடக்கும். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். அதாவது இது ஃபஸ்ட்டு மீடியம். ஏன்னா அது வாட்டர் டென்சிட்டி அதிகமாக இருக்கும், அதனால் இது டென்சர் மீடியம். அப்போ லைட்ரு எங்கே போகுது? டென்சர் மீடியத்திலிருந்து ரேரர் மீடியத்துக்கு போகுது. அப்போ இது ரெண்டுக்கும் உள்ள நார்மல் எடுத்தோம்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனில் நார்மல் எடுப்போம். ஓகேவா? ஸோ அப்படி நார்மலுக்கு பார்க்கும்போது டென்சர் மீடியத்திலேருந்து ரேரர் மீடியம் போனால் அது இந்த நார்மலுக்கு அவே ஃப்ரம் தி நார்மல், அதாவது விட்டு வெளியே போகும். இந்த நார்மலை விட்டு அந்த ரெஃப்ராக்ஷன் ரே எப்படி இருக்கும்? கொஞ்சம் தள்ளி போகும். ஓகேவா? பட் நம்ம இங்கேருந்து பார்க்குறோம், இங்கேருந்து இந்த ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரெயிட் லைனில் பர்பெண்டிகுலராக நார்மல், இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் பார்க்கும்போது நமக்கு இங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட்டு இங்கே பாருங்கள் ரெஃப்ராக்ஷன் அனுச்சுல்ல, அந்த ரே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இங்கே இணைக்கும் பாருங்கள். இங்கே இணைச்சிட்டோம். அதே மாதிரி இங்கேருந்து ரெஃப்ராக்ஷன் ஆகுது, அங்கேருந்து இணைச்சி இந்த இடத்துல நமக்கு இமேஜ் இருக்கிற மாதிரி தெரியும். ஓகேவா? அதுக்கு பேர் தான் அப்பேரண்ட் டெப்த். இது ரியல் டெப்த். இங்கே இருக்கிறது ரியல் டெப்த். இங்கே பாருங்க, இது ஃபுல்லாக ரியல் டெப்த், உண்மையான ஆழம் இது. பட் நமக்கு தெரிகிறது அப்பேரண்ட் டெப்த் இங்கே, அதாவது தோற்ற ஆழம். ஓகேவா? திஸ் இஸ் அப்பேரண்ட் டெப்த். அப்போ ரியல் டெப்த்தை நம்ம பின்னு எடுத்துக்கலாம், PQ. அப்பேரண்ட் டெப்த்தை P டேஸ் Q டேஸ்ன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக வருது D, A, B, அடுத்து இங்கே D. ஓகே. இது X, Y. இப்போ நம்ம அந்த அப்பேரண்ட் டெப்த்துக்கான ஈக்குவேஷன் தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இதில் ஏதாவது ஒரு பார்ட் நம்ம எடுத்துக்கலாம். இதில் A இல்லைன்னா B எடுத்துக்கலாம். ஓகேவா? ஏதாவது ஒரு பார்ட் எடுத்தால் மட்டும் போதும். ஓகேவா? அப்போ நம்ம இதிலேருந்து எதை எடுத்துக்கலாம்? ஏவை ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம DIB இந்த ரைட் சைடு பார்ட்டு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ரைட், அதெல்லாம் எடுத்து இங்கே போட்டுருவாங்க, வேறு ஒன்றும் இல்லை. நல்லா பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக வருது நார்மல், ஸ்ட்ரெயிட்டாக வருது, அது நார்மல். D ரிஃப்ராக்ஷன் ஆகுறது, ரே வந்து என்ன ஆகுது? ஆப்ஜெக்ட்லேருந்து ரே போயிட்டு இங்கே பவுண்ட்ரியில் பட்டு இது நார்மல். இந்த நார்மல் வந்துருக்குல்ல, இந்த நார்மல் பவுண்ட்ரியில் பட்டு இந்த மாதிரி அவே ஃப்ரம் தி நார்மல். பாருங்கள், இந்த நார்மலுக்கு அவே போகுது. ஏன்னா இது டென்சர் மீடியத்திலிருந்து ரேரர் மீடியம் போகுது. ஓகேவா? இதே தான் நோட்டில் போட்டிருக்கோம் பாருங்கள். ஓகே. இங்கே பாருங்கள், இதுதான் ஆப்ஜெக்ட், இது ரியல் டெப்த்து D. இங்கிருந்து இன்சிடெண்ட் ஆகி எங்கே போகுது? இது இன்சிடெண்ட், அதான் ஐ போட்டிருக்கேன். ஓகேவா? இன்சிடெண்ட்டு எங்கே? இந்த பவுண்டரியில் போய் படுது. இது ஏரு, இது வாட்டரு. இது ஏரு, இது வாட்டரு, இது ரேரர் மீடியம், அதாவது அடர் குறை ஊடகம். இது வாட்டருங்கிறது டென்சிட்டி அதிகமாக இருக்கும், அதனால் டென்சர் மீடியம், அடர் மிகு ஊடகம்.
ஓகேவா. இன்சிடெண்ட் ஆகிறது தான் அது ஃபஸ்ட்டு மீடியம் N1, ரிஃப்ராக்ஷன் ஆகிறது செகண்ட் மீடியம் N2. ஓகே, அப்போ இங்கேருந்து இன்சிடெண்ட் ஆகிட்டு இந்த பவுண்ட்ரியில் பட்டு என்ன ஆகுது, இந்த மாதிரி ரிஃப்ராக்ஷன் நடக்குது. இதுதான் சி. அதாவது நான் பார்த்தோம்ல ஏ, இந்த சைடு ஒன்று ரே நான் ஒக்கல் இருக்கும், ஏ பி சி, ரிஃப்ராக்ஷன் ஆகிறது சி, இது டி. ஓகேவா. அப்போ இது இன்சிடெண்ட் ரே, இங்கே போயிட்டு ரிஃப்ராக்ஷன் ஆகுது, ரிஃப்ராக்ஷன். பட் நமக்கு தெரிகிற இமேஜ் பார்த்திங்கன்னா எங்கே தெரியுது, இங்கே தெரியுது. இந்த ரிஃப்ராக்ஷன் ஆகுது அங்கேருந்து நம்ம இணைச்சோம்னா இந்த மாதிரி டாட் போட்டோம்னா அது இமேஜினரி. ஓகேவா. இப்போ இது ஒரு இமேஜினரி டெப்த் ஆர் அப்பரண்ட் டெப்த்து. ஓகேவா. ஸோ இங்கேருந்து இணைச்சி இங்கே, அதாவது இங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட்டு நம்ம இங்கேருந்து பார்த்தோம்னா இங்கே இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். இந்த ஆப்ஜெக்ட் நமக்கு இமேஜாக தெரியும் இந்த இடத்துல. ஓகே, அப்போ இது ரிஃப்ளெக்ஷன்னா என்னோடய ஆங்கிள் என்னது, இங்கேயும் ரிஃப்ளெக்ஷன் தான். ஏன்னா நமக்கு தெரியுது, இங்கே தெரியுது. ஓகேவா. அப்போ இது இன்சிடென்ட்னா இதுவும் இன்சிடெண்ட் ஆங்கிள் தான். ஓகே. ஸோ எந்த லா யூஸ் பண்ணி நம்ம இந்த அப்பரண்ட் டெப்த்துக்கான ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறோம்னா நமக்கு தெரியும், we know that ஸ்னெல்ஸ் லா, ரிஃப்ராக்ஷன் தான். இப்போ sin I by sin R ஈக்குவல் டு N2 by N1. ஸோ இதை நம்ம ப்ராடக்ட் ஃபார்மில் எழுதோம்னா இப்படி எழுதுவோம். இந்த N1 லெஃப்ட் சைடு வருது, இங்கே டெவேல இருக்கிறது லெஃப்ட் சைடு வந்தால் இன்ட் ஆயிரும், மல்டிபிள் ஆயிரும். அதுவே இந்த sin R லெஃப்ட் சைடு என்ன ஆகுது, டெவேல் இருக்குது, ரைட் சைடு போனால் மல்டிபிள் ஆயிரும். இப்போ N1 sin I ஈக்குவல் டு N2 sin R, ஈக்குவேஷன் நம்பர் 1. இதில் பார்த்தீங்கன்னா இதில் 2 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. ஒன்று DOB, இது ஒரு ட்ரையாங்கிள், இங்கேருந்து இது ஒரு ட்ரையாங்கிள். இன்னொன்று DIB, இது ஒரு ட்ரையாங்கிள். ஓகே, இதில் இதனோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இன்சிடெண்ட் அண்ட் ரிஃப்ராக்ஷன் ரெண்டு ஆங்கிளுமே ஸ்மால், வெரி வெரி ஸ்மால் ஆங்கிள். அதாவது இந்த இன்சிடெண்ட் ஆங்கிள் நம்ம இந்த மாதிரி இந்த நார்மலுக்கு அப்படியே குறைச்சிட்டே வந்தோம்னா, ஃபஸ்ட் இங்கே இருக்குதா, அப்புறம் இங்கே, அப்புறம் இங்கே, அப்புறம் இங்கே, இந்த மாதிரி குறைச்சிட்டோம்னா இந்த டியும் பி எப்படி இருக்கும், இந்த பி இங்கே வந்துடும், ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா. இப்போ வெரி வெரி ஸ்மால் ஆங்கிள். அதனால் நம்ம இந்த சைன் ஐக்கு பதிலாக நம்ம அப்ராக்சிமேட்லி tan ஐன்னு போட்டுக்கலாம். ஓகேவா, tan ஐன்னு போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கு sin I sin R பதிலாக நம்ம என்ன போடலாம், அதுக்கு பதிலாக நம்ம tan I போட்டிருக்கோம். பட் sin ஐக்கு பதிலாக tan I, sin Rக்கு பதிலாக tan R. இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் N1 sin ஐக்கு பதிலாக tan I ஈக்குவல் டு N2 sin Rக்கு பதிலாக tan R. ஓகே, ஈக்குவேஷன் நம்பர் 2. தென் இன் ட்ரையாங்கிள்ஸ் 2 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. ஒன்று DOB, இன்னொன்று DIB. இந்த 2 ட்ரையாங்கிள்ஸும் இங்கே தனியாக போட்டிருக்கோம் பாருங்கள். இது ஒரு ட்ரையாங்கிள், இது வந்துட்டு DOB, அதாவது ரியல் டெப்த்து. அப்போ என்ன போகலாம் நம்ம, DO அதோட டெப்த், ரியல் டெப்த்து D. இது அப்பேரண்ட் டெப்த், அதாவது இமேஜினரி, அப்போ D'. ஓகே, இன் ட்ரையாங்கிள்ஸ் DOB அண்ட் DIB. DOB இது ஒரு ட்ரையாங்கிள்ஸ், DIB இது ஒரு இன்னொரு ட்ரையாங்கிள்ஸ். ஓகே, அப்போ tan I ஈக்குவல் என்ன போடுவோம், நான் முன்னாடி சொல்லியிருப்பேன், ஓஷா ஷோட்டான்னு சொல்லியிருப்பேன் உங்களுக்கு சிம்பிளாக. ஓஷா சோட்டா. அப்போ டேனுக்கு என்ன போடுவோம் நம்ம, டேனுக்கு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஓகே, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இப்போ tan I ஈக்குவல் டு, இதில் இது ஆப்போசிட்டு DB, இது ஆப்போசிட்டு, இது அட்ஜசன்ட்டு, இது ஹைப்பர்னியூஸ். அப்போ ஆப்போசிட்டுக்கு DB பை அட்ஜசன்ட்டுக்கு DO. இது இன்சிடென்ட், ஈக்குவேஷன் நம்பர் 3. அடுத்து ரிஃப்ராக்ஷனுக்கு என்ன போடுவோம், tan R ஈக்குவல் டு, அதுவே ஆப்போசிட்டு அட்ஜசன்ட்டு ஹைப்பர்னியூஸ். இப்போ ஆப்போசிட்டுக்கு DB டிவைடட் பை அட்ஜசன்ட்டுக்கு DI, இது ரிஃப்ராக்ஷன். ஓகே, ஈக்குவேஷன் நம்பர் 4. இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஈக்குவேஷனை எதில் ப்ளக்இன் பண்ண போகிறோம், ஈக்குவேஷன் நம்பர் 2ல் ப்ளக்இன் பண்ண போகிறோம். அதாவது tan I அண்ட் tan Rக்கு பதிலாக அப்போ என்ன கிடைக்கும், N1 tan Iக்கு பதிலாக DB பை DO ஈக்குவல் டு tan Rக்கு பதிலாக, அதாவது N2 tan Rக்கு பதிலாக DB பை DI. இதில் இந்த DB கேன்சல் பண்ணிட்டோம்னா N1 இன்ட்டு 1 பை DO ஈக்குவல் டு N2 இன்ட்டு 1 பை DI. நமக்கு தெரியும் ரியல் டெப்த்து DO என்னது, Dன்னு போடுவோம், DOக்கு பதிலாக. இப்போ DOக்கு பதிலாக D ஈக்குவல் டு N2 1 பை
இது அப்பேரண்ட் டெப்த்து ஆர் இமேஜினரி டெப்த்து என்ன போடலாம் டி டேஷ்னு போடலாம். இப்போ டிஐ பதிலாக டி டேஷ். அடுத்து இந்த டி டேஷ் நம்ம லெஃப்ட் சைடை கொண்டு வரோம், n1 ரைட் சைடை கொண்டு போகிறோம். ஸோ அப்படி கொண்டு போகும்போது டி டேஷ் பை டி ஈக்குவல் டு n2/n1 கிடைக்கும். ஈக்குவேஷன் நம்பர் 5. நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், அப்பேரண்ட் டெப்த் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ டி டேஷ் தான் அப்பேரண்ட் டெப்த். அப்போ டி டேஷ் ஈக்குவல் டு இந்த டி அந்த சைடு போயிடுச்சுன்னா மல்டிபிள் ஆயிரும் n2/n1 இன்ட்டு டி. ஈக்குவேஷன் நம்பர் 6. இதில் ரேரர் மீடியம் டென்சர் மீடியம் இது n1 இது n2. இப்போ ரேரர் மீடியம் இது ஏரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நமக்கு தெரியும் n2 = 1. ஏரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1. அதுவே வாட்டரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1 விட அதிகமாக இருக்கும். அதனால n1 = n. அதான் இங்கே போட்டிருக்கேன். ரேரர் மீடியம் ஏர் n2 = 1, டென்சர் மீடியம் வாட்டர் n1 = 1 விட அதிகமாக இருக்கும். அதனால n. ஓகேவா? இப்போ இதை கொண்டு போயிட்டு ஈக்குவேஷன் நம்பர் 6ல் ப்ளக்இன் பண்ணோம்னா டி டேஷ் ஈக்குவல் டு n2 பதிலாக 1, n1க்கு பதிலாக n. இப்போ 1/n இன்ட்டு டி. இப்போ 1 இன்ட்டு டி டி. இப்போ டி டேஷ் ஈக்குவல் டு d/n. ஈக்குவேஷன் நம்பர் 7. திஸ் இஸ் அப்பேரண்ட் டெப்த்து. அப்போ ரியல் டெப்த்துக்கும் அப்பேரண்ட் டெப்த்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்கணுமில்ல. அதனால் டியால் அதாவது ரியல் டெப்த்தால் நம்ம என்ன பண்ணுறோம் மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ d - d dash ஈக்குவல் டு d - d/n. அதாவது d - d dash ஈக்குவல் டு d - d/n. இது 7th ஈக்குவேஷன் தான் நான் இப்படி போட்டிருக்கேன். ரியல் டெப்த்துக்கும் அப்பேரண்ட் டெப்த்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இது எப்படி போடலாம், நம்ம d - d dash ஈக்குவல் டு d 1 - 1/n இந்த மாதிரி போடலாம். இதை இந்த மாதிரி போடலாம் நம்ம. ஓகேவா? அதாவது d உள்ளே இன்ட்டு பண்ணோம்னா d - d/n இந்த மாதிரி வந்துடும். ஈக்குவேஷன் நம்பர் 8. ஸோ இதுதான் அப்பேரண்ட் டெப்த்துக்கான ஈக்குவேஷன்ஸ். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின், நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேப்பா, தேங்க்யூ.